Mr. Murugan, please let's come on. ப்ரோ ஓகே ப்ரோ. மார்க்கெட் மேஜரா என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கு முருகன்? டே டே டைம் டேலாக் இப்போ என்ன பண்ணணும்? மந்த்லிக்கு போகணும் ப்ரோ. மந்த்லிக்கு போகணுமா? போயிடலாமா? ஆமா ப்ரோ. ஓகே, ஆ மந்த்லிக்கு போயிட்டேன். ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன ட்ரெண்ட் தெரியுது? கரண்டா அப் ட்ரெண்ட் ப்ரோ. கரண்டா சூப்பர். லெவல்ஸை சொல்லுங்க சொல்லுங்க. லாஸ்ட் ஃபிளிப் இந்த 2015க்கு இருக்கலாம் ப்ரோ. அது லோ. இது லோவா? ஆமா ப்ரோ. ஓகே, லோ. தட்ஸ் குட். லோ அண்ட் தென் மைனர் லோ, இன்டர்னல் லோ எங்க இருக்கு? இன்டர்னல் லோ அதுக்கு மேல இருக்கலாம் ப்ரோ. இதுவா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே ஒரு ஜோனாக மார்க் அவுட் பண்ணிக்கலாமா? ஓகே இந்த ப்ரோ. ஜோனை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப் இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு கட்டத்தை கீழே வந்துருக்கு. எதுக்காக வருது? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காண்டி ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வருது. செக் பண்ணிடணுமா? ஆமா ப்ரோ. இப்போ என்ன பண்ணுவோம்? லோ டு லோ டு ஹை ஹை வெப் ஹைக்கு வச்சு பார்க்கணும் ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போமா? ஹைட்டாக என்ன பண்ணியிருக்கு? என்ன பண்ணியிருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் 50% டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு ப்ரோ. 50% ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்த டாமினேட் பண்ணாத வரைக்கும், அதாவது இந்த இடத்த ரியாக்ட் பண்ணிட்டு யார் வந்திருக்கா மேஜரா? பையர்ஸ் பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. மேஜரா யார் வந்துட்டா? பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்போ மார்க்கெட் எங்க போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு? மேல பை ஆகுறதுக்கு தான் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ட்ரெண்ட் லைன் போடலாமா? வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ட்ரெண்ட் லைன் சேனல் அந்த மாதிரி ஏதாவது போடலாமா? ஓ, அப் ட்ரெண்ட் போடலாமா? இல்லையா? போடலாமா? வீக்லி போலாம் ப்ரோ. வீக்லிக்கு போகலாம். ஓகே, வீக்குக்கு போயிட்டேன். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? மார்க்கெட் மேலே போனது எதுக்காக கீழே வந்துகிட்டு இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஒரு இம்பல்ஸா எடுத்துக்கிட்டா என்ன பண்ணிக்கலாம்? ஹை டு லோ ஃபிட் வச்சு பார்க்கலாம் ப்ரோ. ஹை டு லோக்கு ஃபெப் வச்சு பார்க்கலாம். ஆமா. ஓகே, குட். 50 to 60 எங்க இருக்கு? அதுல ஒரு சப்ளை ஜோன் இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. இருக்கா? ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஆமா ப்ரோ. ஆமா, இதையும் தாண்டிச்சுன்னா இதையும் தாண்டிட்டுனா ஹை எக்ஸ்ட்ரீம் ஹை வரைக்கும் போகலாம் ப்ரோ. அதுக்கு மேல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண? டே போகலாம் ப்ரோ. ஸோ டேக்கு போயிட்டேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணிருக்கு? ஒரு டவுன் ட்ரெண்டோடைய என்ன பண்ணிருக்கு? டவுன் ட்ரெண்டோடைய ப்ரோ டவுன் ட்ரெண்ட்ல என்ன பண்ணிருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் என்ன இருக்கு? டவுன் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் டவுன் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கு இப்போ கரண்ட் அப் ட்ரெண்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொன்னு பிரேக் ஆஃப் என்ன இருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் செக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ டவுன் ட்ரெண்டோட ஹை இல்ல ப்ரீவியஸ் ஹை எங்க? ப்ரீவியஸ் ஹை இதுவா? ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹை என்ன இருக்கு? ஹை பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. ஹை பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன இருக்கு? கரண்டா பை ஆயிருக்கு ப்ரோ. கரண்டா பை, அதாவது கரண்டா என்ன இருக்குன்னா ஒரு மார்க்கெட்டை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து இப்போ எதுக்காக கீழே வந்துட்டு இருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் அந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டி கீழே வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஆனா இப்போ இந்த இடத்துல இம்பல்ஸ் ஆயிருக்கு. இதோட லோ எது? இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரீவியஸ் லோ எது? 4 ஹவர்ஸ்ல போய் பார்க்கலாமா? ஓகே. ப்ரீவியஸ் லோ இந்த இது ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் வந்து அப் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் வந்து ஹையோட இதுவா இல்ல இதுவா? ப்ரோ மேஜர் லோ வந்து இது ப்ரோ. மைனர் லோ எது? மேஜர் லோ இது ப்ரோ. இது இப்போ நீங்க மைனர் லோ எது? மைனர் இது ப்ரோ. மைனர் பிரேக் ஆயிருக்கு. மேல இருக்கு. பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆனினா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வருதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ஆனா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சு? ஆல்மோஸ்ட் 60% பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. வந்துச்சு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? எங்க வரணும்? கீழே வரைக்கும் வந்துட்டு மேல போலாம். லோ வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அங்கே என்ன ஆகலாம்? அங்க இருந்து பை ஆகலாம் ப்ரோ. ஆனா இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்ட் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. இந்த ரெண்டு டச் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? அப் ட்ரெண்ட் வரையலாம். ஆமாவா? ஆமா ப்ரோ. ஓகே, இந்த லைனை ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கவா? சோனா மார்க் பண்ணிக்கலாம். ஜோனா மார்க் பண்ணும்போது இங்க என்ன இருக்கும்? நல்ல கீ லெவலா இருக்கு ப்ரோ. கீ லெவல்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் லைன் இருக்கு. அப்போ இந்த இடம் நல்ல பை பொட்டன்ஷியல் ஏரியாவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா? ஆமா ப்ரோ. ஆமாவா? ஆமாவா இல்லையா? ப்ரோ. இருக்கு ப்ரோ. ஓகே, அப்போ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன ஆகலாம்? இந்த இடத்துல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து, அதாவது மார்க்கெட் இப்போ என்னவா இருக்கு? ஒரு டிராப் நடந்திருக்கா? ஆமா ப்ரோ. அப்ப கண்டிப்பா என்ன நடக்குது? சான்சஸ் ஒரு டிராப் நடந்தா கண்டிப்பா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அங்க இருந்து
செல் ஆகி அங்க இருந்து பை ஆகலாம் ப்ரோ. இந்த இங்க லோல திருப்பி இருந்து என்ன ஆகலாம்? இங்க இருந்து பை ஆகலாம் ப்ரோ மறுபடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறதுக்கான சான்சஸ் இங்க இருக்கா? ஆமா ப்ரோ. இருக்கா? ஆமா எஸ் பிளஸ் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு சேனலும் ரியாக்ட் ஆகுதா இப்போ? ஸோ ஆமா என்ன ப்ரோ. நடக்கலாம்? நம்ம எதிர்பார்த்த மாதிரி 618 வரைக்கும் என்ன ஆகலாம் மார்க்கெட்டு? போகலாம் ப்ரோ. போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ அப்போ ஆமா ப்ரோ. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய செல் பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட், ஏன்னா மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் வியூ என்னது? ஃபர்ஸ்ட் வியூ எதுக்காக இருக்கும்? செல்லுக்கு தான் ப்ரோ இருக்கும். ஆஃப்டர் தட் பைக் பைக். ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணும்? செல் இதுக்கு ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல லோவை பிரேக் பண்ணணும் ப்ரோ. லோவை பிரேக் பண்ணுமா? இப்போ இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க இருந்து உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும் ப்ரோ. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும்னா கேண்டலோட ஹையை பேஸ் பண்ணிக்கலாமா? ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு இல்ல ப்ரோ. இல்ல. தட்ஸ் குட். ஸோ இன்னும் ஹையை டாமினேட் பண்ணல. இப்போ என்ன பண்ணிச்சு? ஹை டாமினேட் ஆயிடுச்சா? டாமினேட் ஆயிடுச்சு ப்ரோ. உடனே என்ன பண்ணுவோம்? ஹை டு லோக்கு ஃபிளிப் போடுவோம் ப்ரோ. இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு எடுப்போமா, இல்ல இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு எடுப்போமா? இந்த ஹைல இருந்து தான் ப்ரோ. அந்த சேனல் லைன் இதுவா? இருக்குல்ல. இல்ல ப்ரோ அதுக்கு மேல. இதுவா? இல்ல ப்ரோ அதுக்கும் மேல. இதுல இருந்து எடுப்போமா, இல்ல இதுல இருந்து எடுப்போமா? இல்ல ப்ரோ அதுல திங்க். அதுல இருந்து தானே ப்ரோ இருக்கும். எதுல இருந்து? அந்த சேனல் லைன். இதுல இருந்து எடுப்போமா? ஆ சரி, இதுல இருந்து எடுத்தா 50% எங்க வருது? சரி, இந்த இடத்துல இன்டர்னல் ஹை தானே பிரேக் ஆயிருக்கு. ஆமா ப்ரோ. எப்படி இருக்கும்? இல்ல ப்ரோ இதுல இருந்து தான். ஏன் அது மாத்தி கீழ மாத்தி உள்ள சொல்றீங்க? ஸ்டாண்டா ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு எங்க இருக்கும்? இங்க இருந்து எடுக்கணுமா, இல்ல இங்க? இங்க இருந்து ப்ரோ. இந்த இது கீழ அங்க இதுக்கு இருந்து முதல்ல தான். ஏன் இங்கன்னு சொன்னீங்க? ஏன் அங்கன்னு சொன்னீங்க? இல்ல ப்ரோ இது மேஜரா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இடத்த டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன ஆகும்? என்ன ப்ரோ ஆகும்? என்ன ஆகும்? செல் ஆகும் ப்ரோ. செல் ஆகும் ப்ரோ. செல் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்குதா? ஆமா ப்ரோ. என்ன பண்ணலாம்? ப்ரோ இந்த என்ட்ரி போலாம் ப்ரோ. ஐஷா யா ஸ்டாப் லாஸ் அந்த சோனுக்கு மேல ப்ரோ ரீட்ரேஸ்மென்ட். ஜோனுக்கு மேல டார்கெட் 2 ப்ரோ கீழ இருக்கு. 12 என்ற ஜோன் வரைக்குமா? அந்த சோன் வரைக்கும் வச்சுக்கலாம் ப்ரோ. அந்த சோன்ல இருந்து கொஞ்சம் மேல தள்ளி வச்சுக்கலாம் ப்ரோ. ஜோன் கிட்ட நான் நேரா தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஆ ஓகே, ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். ஐஷா ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 1:1. இப்போ என்ன பண்ணும்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மாத்திடுவோம் ப்ரோ. ஓகே, ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு மட்டும் பண்ணலாம், இல்லை 50% ஃபாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ஆட்டோவில் ஃபீட் பண்ணுவோமா? கட்டால போடும். ஓகே. ஆட்டோவில் ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இன்னும் ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? அடுத்த செல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த என்ன இருக்கு? நம்மளோட ரூல் எல்லாமே இருக்கா? இங்க என்ன இருக்கு? ஆமா இங்க என்ன இருக்கு? ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ. என்ன ஆர்டர் பிளாக்? பியரிஷ் ஆர்டர் பிளாக். பேரிஷ் ஆர்டர் பிளாக் ட்ரெண்டுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ. அங்க போனா மட்டும் என்ன பண்ணுவோம்? இன்னொரு செல் என்ட்ரி எடுக்கும். அதர்வைஸ் என்ட்ரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் இருந்துச்சு. அப்ப இந்த ஹை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன ஆக போறதுல? செல்லாக பையாக போறது இல்ல ப்ரோ. ஆமாவா? ஆமா. மார்க்கெட் எங்க வந்தாகணும்? கீழே ப்ரோ சோனு. அவர் செல் எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா யா ஸோ இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்கும் மார்க்கெட் என்ன? பை செல் தான். டார்கெட் சேம் டார்கெட்டா? எஸ் ப்ரோ. ஓகே, ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. ஸோ 1:1 ஹிட்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? ஆட்டோல போட்டு 50% பார்ஷியல் புக் பண்ணிடுவோம் ப்ரோ. ஓகே, என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 2 டார்கெட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவோம்? பைக் ப்ரோ. பைக்கு வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் இந்த லோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னடா? பை ட்ரெண்ட் தான் ப்ரோ. பைக் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுவோம்? பை எடுப்போம் ப்ரோ. பை எடுப்போம். ஸோ எஸ், ஃபைனலி வி கெட்டிங் த என்ட்ரி போலாம் ப்ரோ. பை ஐஷா யா
போலாம். ஸ்டாப் இந்த லாஸ். சோனுக்கு கீழ ஓகே. டார்கெட் மேல ப்ரோ அந்த 600 வரைக்கும் போகுமா? ஆமா. ஆமாவா இல்லையா? போகும் ஸோ ப்ரோ. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க என்ன பண்ணுவோம்? அடுத்த யூஸ் பை பண்ணி எடுப்போம். ஆமாவா? ஆமா. அடுத்த ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும்? இந்த இடத்துல இம்பேலன்ஸா இருக்கு. என்ன பண்ணுவோம்? இந்த லோல இன்டர்னல் லோல அங்க மார்க்கெட் வந்ததுன்னா ஒரு செல் எடுப்போம் ப்ரோ. செல்லா? பை எடுப்போம் ப்ரோ. என்னாச்சு? ஃபோக்கஸ் மிஸ் தான் ஆகுது. இல்ல ப்ரோ. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா என்ன பண்ணிருப்போம்? பை எடுத்துப்போம் ப்ரோ. ஆனா திருப்பி லோல வந்து என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இன்னொரு கேண்டில் பார்த்துட்டு இன்னும் இதுல ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? எடுக்கலாம் ப்ரோ. ஷூர்? ஓகே ப்ரோ. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இதுக்கு வேலிட் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிப்போம்? யூஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு கீழயா? ஆமா ப்ரோ. சேம் டார்கெட் என்ன பண்ணலாம்? 1:3 இல்ல 1:5 இல்ல சேம் டார்கெட்டா? சேம் டார்கெட் ப்ரோ. சேம் டார்கெட். ஒரு பெரிய டார்கெட் ட்ரை பண்றீங்க. போனா 1% வந்தா அந்த தெரிய மாட்டேங்குது ப்ரோ. வந்தா எத்தனை பர்சன்டேஜ்? 6%. ஆமா ப்ரோ. அந்த லோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க போறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு? மேல போகிறதுக்கு தான் ப்ரோ. என்னோட ஸ்டாப் லாஸ் லெவல்ல என்ன பண்ணல? இன்னும் ஹிட் ஆகல ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. இல்ல கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல ப்ரோ. வைக்கல. இன்ன வரைக்கும் என்ன பண்ணல? க்ளோஸ் வைக்கல ப்ரோ. க்ளோஸ் வைக்கல. பிகாஸ் ஆஃப் இந்த விக் வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது? வருது ப்ரோ. வருது. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் பிரேக் பண்ணாம என்ன கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? பையாக ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா பாருங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல்ல டாமினேட் பண்ணி கேண்டில் இன்னும் என்ன ஆகல? க்ளோஸ் வைக்கல ப்ரோ. க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம என்ன ட்ரேட்ல தான் இருப்போம்? ட்ரேட்ல இருப்போமா? ட்ரேட விட்டு வெளியில வந்துருவோமா? ட்ரேட்ல தான் ப்ரோ இருப்போம். ட்ரேட்ல தான் இருப்போம். ஏன்னா நம்மளோட ட்ரேட் ரூல் என்ன? 1:1 ஹிட் ஆனோன்னா தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோல போடணும் ப்ரோ. அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸே இல்லாம டிராவல் பண்ணிடுவோமா? என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாப் லாஸ் லெவலை தாண்டி என்னோட ஏரியா ஜோனை தாண்டி என்ன பண்ணிருக்கணும்? கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் ப்ரோ. க்ளோஸ் வச்சாதான் அந்த ட்ரேட் விட்டு என்ன பண்ணுவோம்? மேனுவலா க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த இடத்துல ஹை டாமினேட் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. இன்டர்னல் ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. ஹை டு லோ போட்டு இங்கனக்குள்ள ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல ரியாக்ட் பண்ணா அங்க ஒரு என்ட்ரி போலாம் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது? லாஸ்ட் ஃபிளிப் இந்த பெல் கேண்டலோட லோவை டாமினேட் பண்ண முடியாம மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? பை ஆயிட்டு இருக்கு ப்ரோ அங்கனக்குள்ள. ஸோ ஆல்ரெடி 2 ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம்? ப்ராபபிலிட்டி மட்டும் பார்த்துட்டு we can hold the trade now. இல்ல இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, பாத்துக்கலாம். ஸோ 1:1 ஹிட்டா? ஆமா. செகண்ட் ட்ரேட்ல 1:1 ஹிட். இப்போ என்ன பண்ணுவோம்? 50% பார்ஷியல புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிடுவோம்? என்ட்ரி ஆட்டோல போட்டுருவோம் ப்ரோ. குட். ஸோ என்ட்ரிக்கு தான் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் என்ன ஆகல? ஹிட் அவுட் ஆகல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது? அழகா ப்ரோ இதுல ரீட்ரேஸ்மென்ட் உள்ள கம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு மிஸ் பண்ணிருக்கீங்க. என்ன? இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் இந்த டிமாண்ட்ல அடுத்தது என்ன இருக்கு? இதுல பையா இருக்கு ப்ரோ. டிமாண்ட்ல என்ன இருக்கு? பையா இருக்கு டிமாண்ட் ஜோன்ல. தாராளமா ஒரு நல்ல பை கொடுத்து மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? பொட்டன்ஷியலா மேல ப்ரோ இப்போ இருக்க இது. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல என்ன பண்ணிருக்கு? நீங்க 1:1 ஹிட் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுவோம்? அதையும் பார்ஷியலா புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆட்டோல இது மேல போட்டுரும் ப்ரோ. நெக்ஸ்ட் லோல மார்க்கெட் வந்து என்ன டிராவல் பண்ணிட்டு இருக்கு? ஓகே, வெல் சூப்பர்பா. டார்கெட்டா? ஆமா ப்ரோ. எஸ். ஸோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லா ட்ரேடோட டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு.
ஸோ ஒரு ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் பண்ண ப்ராஃபிட்டை முடியும் bro. மேக் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் என்ன ஆகிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கல. ஆனா நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ஒண்ணு இந்த டிமாண்ட்ல அழகா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன பண்ணிருக்கலாம்? பார்த்து பை எடுத்துக்கலாம் bro. பை எடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் இந்த இடத்துல ஃபிளிப் நடக்குது. இந்த இம்பல்ஸுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது? ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ல ரீட்ரேஸ்மெண்ட் இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபிளிப் இந்த இம்பல்ஸோட நெக்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணுது? ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ல ஒரு பை சான்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது. ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோ டு ஹை நான் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கேன். ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்கேன்? ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம்? இந்த இடத்துலயும் ட்ரேட் எடுத்துருக்கலாம். தப்பு கிடையாது. இந்த லோக்கு டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன மேல போன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். நம்பர் 1 ஆ ஆஃப்டர் தட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கலாம்? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? ஆமா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு மார்க்கெட்? பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் ஃபிளிப் இந்த லோல என்ன இருக்கு? மார்க்கெட் பைக்கு ப்ராபபிலிட்டி பைக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு ப்ரோ. ஏதுக்கு? ஸோ நெக்ஸ்ட் இந்த லோல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நம்ம அழகா ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம். ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராபபிலிட்டி கிடைக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்ட்ரீம் லோல எக்ஸ்ட்ரீம் லோல ஏன்னா நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரேலி மொமெண்டம் நடந்தா ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்காம எக்ஸ்ட்ரீம் லோல என்ன பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன்? என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கும் போது அழகா யூட்டிலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரீம் லோல ஒரு டிமாண்ட் இருக்கான். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்கு? அழகா மேல போயிருக்கு. மேல மறுபடியும் பை ஸோ எங்கெங்கன்னா 1 2 3 எகைன் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? பை எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ திட்ட ஒரு 4 பை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி திட்ட 4 இன்ட்டு ஒரு 1:2 அப்படின்னாலும் 8% உங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? ப்ராஃபிட் புக் அப்படி பண்ணி 8%ல பாதிக்கு பாதி வந்தா கூட 4% கையில என்ன இருக்கும்? ப்ராஃபிட் நிக்கும். ஏன்னா நம்ம பார்ஷியல் புக் பண்ணிடுறோம்ல. ஸோ 4% கையில என்ன ஆகும்? ப்ராஃபிட் நிக்கும். திட்ட மார்க்கெட்டோடைய மொமெண்டமை யூட்டிலைஸ் பண்ணி மட்டும் டிராவல் பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்றேன் ஈஸியா என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் பண்ணலாம் ப்ரோ. ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். முடியுமா முடியாதா? முடியும் ப்ரோ. ஐஷர் ஷூர் ப்ரோ. அவ்வளோதான். சிம்பிள் தான் ப்ரோ. சிம்பிளா? ஸோ இவ்வளோதான். பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கு மிஸ்டர் முருகன். அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் அப்படிங்கிறத மேக் அவுட் பண்ண முடியும். ஸோ அதவே சூப்பர் ஒரு ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணது ஓகே. பட் இந்த இடத்துல உங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்க போனேன். இந்த கொஸ்டின் எதுக்காகனா இந்த ட்ரேட் செட்டப் இந்த பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லைவ் ட்ரேட் என்ட்ரிஸ் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? ஆமா ப்ரோ, லைவ் ட்ரேட் என்ட்ரிஸ் மாதிரி தான் இருக்கு. இது ஆல்ரெடி மேப் பண்ணப்பட்டதா? ஏன்னா நிறைய பேரோட கேள்வி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி மேப் பண்ணப்பட்டதா உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? இல்ல ப்ரோ, எனக்கே தெரிஞ்சாலும் இந்த மாதிரி அக்யூரேட்டான லெவல்ல எனக்கு தெரியுமா? இதுதான் தெரியாது ப்ரோ. அப்போ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஒரு மார்க்கெட்டோட செலெக்ஷனை நம்ம மந்த்லியில மார்க் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரெண்டை ஃபைன் பண்ணி ஒரு மார்க்கெட்டோட மூமெண்டமா லைவ்ல எப்படி யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் பண்றோமா இல்ல முடிஞ்சு போன மார்க்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இது லைவ் ட்ரேட் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. முடிஞ்சு போன மார்க்கெட்னால ரீப்ளே தான பண்றோம். ஆமா ப்ரோ, ட்ரேட் பண்ணிக்க மாட்டோம். அது லைவ் எங்களுக்கு பொறுத்தவரை லைவ் ட்ரேட் தாங்க. அது உங்களை பொறுத்த வரைக்கும் லைவ் ட்ரேட் தான். லைவ் ட்ரேட் போன மார்க்கெட் தான். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல எந்த மூமெண்டம் எங்க இருந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும் உங்க யாருக்குமே தெரியாது. நீங்க என்ன சார்ட்னே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது. தட்ஸ் இட். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் அப்புறம் அதுவும் சூஸ் பண்றது யாரு? ஸ்டூடெண்ட்ஸே சூஸ் பண்றீங்க. நம்ம அதை எடுக்கிறோம், அதுவும் வேலிடேட் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்? ட்ராவல் பண்ணோம். இவ்வளவுதான். அப்போ நம்ம முடிஞ்ச மார்க்கெட்ல நம்மளால பண்ண முடியுதே அப்படிங்கிறதுல லைவ்லயுமே இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணி தெரிஞ்சுக்கணும். சிம்பிளான ஒரே விஷயம் ப்ரோ. நானும் ரேண்டமா இப்படிலாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நிறைய வாட்டி டார்கெட் ஹிட் ஆயிருக்கு ப்ரோ. ரேண்டமா பண்ணியே சூப்பரா டார்கெட். ஆமா ப்ரோ. சூப்பர்